மரியாதையா மாட்ட விட்டு விடு, இல்ல அநியாயமா என்கிட்ட அடி வாங்கி நீ செத்து போயிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பால் குடுக்குற பசுவே அடிமாட்டு கொண்டு வரியே, இது உனக்கே நியாயமாக்கா? நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசின அநியாயமா அடிபட்டு செத்து போவ. ஏய், எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். பந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன இப்படி இருக்கும்? யாரும் அப்படி இப்படி போக கூடாது. அப்படி போனீங்கன்னா லட்டி முட்டாளி அடிப்பேன். நிக்க மாட்டேங்குது. யாரு அது? தங்கமுத்து கருப்பட்டிங்கிறது. அது நாங்க இல்ல. என்ன விஷயம்? மாடு வாங்குற இடத்துல ஒருத்தனை அச்சு போட்டு வந்துட்டாங்க. அவனை மடக்கி பிடிச்சு சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் உத்தரவு. அவனை நீங்க பிடிக்க முடியாத. ஏன் உடம்பு பூரா விளக்கணை தடவி இருப்பாங்க. விளக்கெண்ண தடவுனாலும் மண்ணை போட்டு பிடிச்ச அந்த தங்கமுத்து இருக்கானே, நேத்து நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான். செத்து முட்டானா? தங்கமுத்து கூட இருந்த அந்த கருப்பட்டி என்ன ஆகும்? அது எங்க கேக்குறீங்க? இங்க வாங்க, நான் சொல்றேன். அவன் நிறைய தின்னுட்டு வாந்தி பேதியால செத்து போயிட்டான். அட் எ டைம் ஒரே நேரத்துல 2 பேர் செத்தாங்களா? எப்படி? அவர் உயிர்னா இவர் உடல், இவர் உடல்னா அவர் உயிர். அவ்வளவு நட்பு. ஏங்க அழுவுறீங்க? நட்புன்னா இதுவல்லவா நட்பு? மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டி கிடைக்கிறியா தம்பிடா? நீ தங்கமுத்து மாதிரியாவும் நீ கற்பட்டியோ மாதிரியாவும் இறங்கி வாழணும். இன்ஸ்பெக்டரையா கேட்டா நான் என்ன பண்ண சொல்லுவேன்? ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஏன் ஏட்டை அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்றதுப்பா? அட் எ டைம் ஒரே நேரத்துல 2 உயிர் நண்பர்கள் சேர்த்து விட்டாலுங்க. யாரு? தங்கமுத்து கருப்புட்டி. யாரா சிரிக்கிறா? அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? தங்கமுத்துவும் அந்த கருப்பட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? உயிரோட இருந்துன்னு செத்து புட்டதா போய் சொல்றீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேஷனுக்கு என்னப்பா வரல நான் என்ன செய்வேன்? தயவு செய்து வந்துருந்தேன். என்ன இல்லன்னா என் வேலை போயிடும். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. வா போலாம். போங்க போக வரேன். ஏட்டையா, அண்ணன் ஏன் அடிச்சாரு தெரியுமில்ல? பசு மாட்டை அடி மாட்டுக்கு புடிச்சிட்டு போனா அதனால அடிச்சேன். இதெல்லாம் நான் கேட்டேன். ஏயா மரியாதையா சொல்றேன், நடந்து வாங்க. இல்ல நான் லட்டி முட்டியாலேயே அடிப்பேன். லட்டிய காணுமே. நீங்க தான் டீ கடையில வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் வந்து எடுத்து வரட்டுமா? நீ எடுக்கூடாது. நாம என்ன எடுத்துட்டு வரட்டுமா? காதுல பூ வச்சிருக்கேன்னு நினைச்சு கிடக்குறீங்களா? இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சு கிடக்குறீங்களா? உங்களை விட்டா இப்படியே ஓடி போட மாட்டீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? கருப்பட்டி, இவர் உன் அண்ணனா? ஏன் கேக்குற? உன்னை விட அறிவு ஜாஸ்தி இருக்கு. தங்கம் கிண்டல் தானே வேணாங்கிறது. நடப்பா. வளப்பலமா இது? ஐயா பொண்ணு சீனி காப்பியா சக்கரை காப்பியா? கருப்பட்டி காப்பி. அட நம்ம காப்பி. பொண்ணு பிடிச்சிருக்கா? உன்னதான் கேக்குறாங்க. உன்னதான் கேக்குறாரு. அறிவு கெட்டவன, நீ தானடா மாப்பிள. உள்ளத உள்ளபடி சொன்னா நீ தான் மாப்பிள. தூக்கு தூக்குன்னு சொன்ன எதை தூக்குறதுன்னு விவரமா சொன்னதானே தூக்க முடியும். வேணா நீங்க தூக்குங்க. பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாது உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஊருக்கு புச்சா? என்னையா புச்சா கிச்சாங்கிற? என்னையா சொல்ற? எந்த ஊரியா? ஏற்க மாட்டீங்க. சரியான பட்டி காட்டானுங்க. ஓய், பட்டி காட்டாட்டியான்னு சொல்லிருக்காத. தம்பி தம்பி வேணாப்பா. ஏய் பாப்பாடா. ஆமா பாப்பா. பாப்பா பாப்பா வேறப்பா. ஐயோ ஐயோ பாபு போச்சே. ஐயோ ஐயோ பாப்பா கேளுப்பா. மறுபடியும் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டீங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். பாப்பா இந்த ட்ரெஸ்ல அழகாவே இருக்கடா. நம்ம கடை போச்சுப்பா. ஆமா முத்து, உள்ளூர்ல எல்லாம் நீ புலியா இருப்ப, இங்க வந்து பூனை ஆயிட்ட பத்தியா? நான் புலியா பூனையான்னு ஐயோ ஆட்டுறடா. ஒரு சைக்கிள். ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். பிளாட்பாரத்துல கடை போட்டாதான் நீங்க வந்து ரூட்ஸ் எல்லாம் காட்டுவீங்க.
நான் நடந்துகிட்டே பஞ்சர் ஓட்டுவேன், நடந்துகிட்டே காத்தடிப்பேன். அப்ப என்ன செய்வீங்க? நீ வேண்டாம்னு சொல்றதுக்கு புதுசா ரூட்ஸ் தான் போடணும். வரட்டு மாறடுறோம் சார். மிஸ்டர். ஏய் மிஸ்ஸி, என் அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? தங்கமுத்து. தங்கமுத்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன விஷயம்? வால் டியூப் போட்டு காத்து அடிக்கணும். சைக்கிளுக்கா? பின்ன என்ன வேணும் எனக்கா? இந்த மரப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. அது என் கூட பிறந்த குணம். வச்சுக்க, என்கிட்ட வால் டியூப் இல்ல. என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட ஏது? வாங்கிட்டு வந்தேன். பாவம் இன்ஸ்பெக்டர்மா, இத போட்டு அடிச்சு கொடுத்துரு. அப்படிங்கிற? சரி நீயே போடு. இந்தா தீப்பெட்டி இருக்கா? என்ன? அவங்கள்ட்ட போய் தீப்பெட்டி கேக்குறிய? பாவம் அந்த அம்மா சுருட்டு தான் குடிப்பாங்க. அப்படியா? இந்தா என்கிட்ட குச்சி இருக்கு, நீ எங்க வேணாலும் உரசிக்க. என்னப்பா கண்ணத்துல வச்சதும் பத்திக்கிருச்சு? இதுல இருந்து என்ன தெரியுது? அம்மா நெருப்புன்னு. அப்ப அம்மாவை தொட்ட சுடும். நீ வாயை மூடிட்டு அடியா. அடிச்சா கிழிஞ்சிருமே. இப்ப சொல்றாரு அடிப்பான். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அடிப்பா. அடிக்கிற. அப்ப நான் அடிக்கட்டுமா? டேய் போடா அப்படியே. கேட்க மாடிமான். என்னையா டியூப் வெடிச்சு போச்சியா? அதான் அப்பவே சொன்னேன். நீங்க அடி அடின்னு சொன்னீங்களா? அடிச்சாரு, வெடிச்சு போச்சு. இப்ப என்னையா பண்றது? சைக்கிளோட பொடி நடைய வீட்டுக்கு போய் சேருங்க. மிரட்டாதீங்க. வாடா கருப்பட்டி. போயிட்டு வரமா. போய் பொம்பளை எதுக்கு பம்பு வீராப்பெல்லாம்? அவ மட்டும் என்னம்மா ஆம்பளைங்க கிட்ட ராங்க ரப்பு? ரப்பு மட்டுமா, கூட மப்பு வேற. அது என்னடா மப்பு? ரீஜன் நடந்துக்க தெரியல. ரீஜென்ட்டா? நீ முதல்ல ரீஜென்ட்டா நடந்துக்க. இது பாரு முத்து, நம்மளும் பொழைக்க வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த வீண் பொல்லாப்பெல்லாம்? ஏதாவது பொழைக்கிற வழிய பாரு. சரிம்மா, இரு நாங்க வரோம். நானும் போறேன். வா. எனக்கு வேலை இருக்குப்பா. அம்மா இந்த வாடா. இனிமே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? நீ என்ன காசு திருடுறது இல்லையே. உள்ளத உள்ளபடி சொன்னா அம்மாவுக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிட்ட. நான் நல்ல பிள்ளைதான், நீ தான் திருட்டு பயலாயிட்ட. என்ன பார்த்தா திருடுன்னு சொன்ன? என்ன பார்த்தா திருடுன்னு சொன்ன? என் கைய பத்தியா எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு காலையில தான் சோப்பு போட்டு கழுவுன. கையில இல்லடா, இது என்ன காதுல? அதுல காசு எப்படி? அதானே. என்னடா இது? காசு வேற ஒண்ணும் இல்ல. கை தூக்கு. நல்லா தூக்கு. அந்த கையை தூக்கு. காலவரி. காலவரி. என்னடா இது? முத்து, நான் சின்ன பிள்ளையில ரொம்ப அழகா இருப்பேன். அடிக்கடி காசு முழுங்கணும் எங்க தாத்தா சொன்னாரு. அதுதான் பொத்து பொத்துன்னு விழுகுது. வேற எங்க தாத்தா காசு வரும்? தங்கமே விழுந்தாலும் விழுகு முத்து. அப்படின்னா நோண்டி எடுத்துறவா. ஐயா, அண்ணாத்த எதுக்கு தகராறு பண்றாங்க? கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கலையா, குடிச்சிட்டு தகராறு பண்றாரு தம்பி. அவ்வளவுதானே. கோழி பிரியாணி தனியா காசு கொடுத்துருவாங்க. போய் ஆடுங்க எல்லாம் ஜனங்களை காத்துட்டு இருக்காங்க. கேஸ் லைட் தூக்குறவெல்லாம் புத்திமதி சொல்றியா? அதிகமா பேசுன பல்லு உடைஞ்சிரும். அவன் பல்ல நீ உடைக்க போறீங்க. என்னை உதவாங்கி கொடுத்துறவ இருக்க. அண்ணே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, போய் ஆடுங்கண்ணே. ஆட முடியாது, நீ ஆடிடுவியா? ஐயா, இவருக்கு எவ்வளவு சம்பளம்? 200 ரூபாய் பேசியிருக்கு. எனக்கு 100 ரூபாய் கொடுங்க, நான் ஆடுறேன். உன்ன பொண்ணு புழுக்கல் குதிரை அடிக்கியா? விழுந்து காலுகை அடிபட்ட போகுது. காலே உடஞ்சாரம் பரவாயில்லடா. பணம் கிடைக்குதுடா. என்னமோ 5-10 தானே சம்பாதிச்சிட்டு இருந்தோம். முள்ளங்கி 10 100 ரூபாய் கிடைக்குதுடா. வட போய் சமாளிப்போம். சமாளி. ஏ ராசா, உன் பேரை சொல்லிதானே பொட்டு வச்சு அடிவாரம் பூசுவேன். இது வரைக்கும் இப்படி ஆனது இல்லையே. இன்னைக்கு ஆட்ட நின்னு பார்த்தே ராசா. நிக்காதுமா, நடக்கும். என் ஆட்டக்கார சமாதானம் ஆயிட்டாரா? வேற ஒரு தம்பி ஆட போகுதுமா. அது எந்த ஊரு? தம்பி தொழில் புதுசு. கண்டவனோட சோடி போட்டாரு, என்னால முடியாது. கண்டவன் எனக்கு கெட்ட ஓவரும். ஆமா, இந்த ஆள் யாரு? இப்படி எண்ணெயில வந்து தீஞ்சு போன பணியார மாதிரி இப்படி துள்றாரு. நீ என்ன தண்ணீர் விழுந்த பணியாரமா? யோ, இந்த சின்னாலப்பட்டு மீனாவோட சோடி போட்ட ஆட இந்த சின்னாவிலேயே ஒருத்த கூட கிடையாதியா? நீ என்ன பிஸ்கோத்து? வேணா கொடுத்து பாரு, திங்கிறேன். பாருமா, ஆட போறியா இல்லையா? நீ யாரையா? ஐயோ, ஏ ராசா, இளையத்திலகம் பிரபு மாதிரியே இருக்கியே. ஏ ராசா, என் அம்மா, என் கண்ணு, உன் கூட ஆட நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. இல்லையா, நான் போய் குதிரையை மாட்டிட்டு வந்துடுறேன். ஏ ராசா. அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமா? இல்லப்பா, இப்பதான் பாக்குறேன். இப்படிதான் நீ அப்பப்போ வந்து அசைச்சிட்டு போயிடுறேன். போய் குதிரையை மாட்டு ஓடு ஓடு ஓடு. கருப்பு பணியாரம்
ஐயோ நானும் முத்து மாதிரி இல்லாம போயிட்டனே. ஐயா ஐயா முத்து, நீ 100 ரூபா தான் கேட்ட. உன் ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த தர்மகர்த்த ஐயா 300 ரூபா கொடுத்தாரு பத்தியா? ஒரு அம்மாவுக்கு கண் பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அம்மா கண்ணை திறந்தாங்க, அவ்வளவுதான். முத்து, நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே? என்ன? சினிமா பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 ரூபா கூட. ஏய், ராத்திரி காட்சிக்கு போனா அம்மா திட்டுவாங்க, உடம்பு கெட்டுப்படுவா. அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே, உனக்கு மட்டும் தானே தெரிய போகுது. குடும்பத்து குடும்பத்து குடும்பத்து. ஏன்டா கரைய மாதிரி அரிக்கிற? இந்த வச்சுக்க. என்னப்பா, நான் 2 ரூபா தான் கேட்டேன், நீ 5 ரூபா கொடுக்குற. 100 ரூபாய் எதிர்பார்த்தோம், 300 ரூபாய் நல்லதான் கொடுத்த. அப்ப நான் வர்றேன். ஏய், எந்த சினிமாவுக்கு போற? தமிழ் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். நீ 5 ரூபா கொடுத்தியா? இங்கிலீஷ் படத்துக்கு போலாம் நினைக்கிறேன். உனக்கு என்னடா புரியும்? எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் பாக்குறாங்களாக்க. அதுல குளிக்கிற சீன் ஒண்ணு வருதான், அத போய் பார்க்க போறேன். கழுத பல்லாடிட்டு இருக்கேன், கிண்டலா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி உனக்கு பீடி வாங்கிட்டு வந்திருக்கனே. இன்ஸ்பெக்டர். அட போப்பா, அது ஒரு அப்படியே கொஞ்ச கான்ஸ்டபிளை ஏமாத்தி வந்துட்டேன். இது என்ன பிசாசு? புடிப்பா இல்ல. டேய், பின்னாடி பாருடா. சரியா? ஒண்ணு இல்லையே. திரும்பி பாருடா. என்ன மேனது? இது பீடிக்க தீப்பெட்டிங்க, இருட்டா போக வருங்க. உலகத்துல யாருக்குமே தெரியாது பாரு. இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னையும் லாக்அப்ல தள்ளுவேன். என்னமோ சொல்லணும்னு சொன்னி, என்ன? நீ பொல்லாத கோழி திருடப்பா. என்ன கோழி, என்ன திருடுன? நான் யாரு? உன் நண்பன் தானே? ஆமா. ஒன்னா தூங்கிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம். என்ன எங்க சாப்பிட விட்டு? நீதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுறிய. உனக்காக நான் சாப்பிட்டுருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம ஒரு குட்டியை செட்டப் பண்ணிருக்கேன். அதுக்காக கேட்க போறேன். குட்டியா? என்னடா சொல்ற? குட்டினா குட்டி, லட்டு மாதிரி குட்டியா. என்னடா லட்டுங்கிற குட்டிங்கிற? புரியும்படியா சொல்ல. உன் பேரை சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டுருக்கு. யாரு, எதுக்காக வரணும்? இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள திருடா இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு வருவாங்க. அம்மா கிட்ட சொல்லி நம்ம தகர புட்டியில் பணம் வச்சிருக்கோம்ல, அதை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லு. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டாங்கன்னு சொன்னல. சரி, நீ போ. சரி கருப்புட்டி, இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு பாத்துடணும். பொண்ணு அதான்டா அந்த மரமழகி கண்ணம்மா. அவ பொண்ணே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? வேளாங்கு மீன் மாதிரி நழுவுறானே. ஓஹோ, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணிடு. உங்களுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு எதுக்கு பழம் இல்ல? இந்த வயசானவங்க எல்லாம் சத்துள்ள பொருளா சாப்பிடணும். பழமெல்லாம் நிறைய சாப்பிடும். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? நீங்க வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க கையில கொடுத்தா நீங்க உங்க பிள்ளை கொடுத்து போடுவீங்க. அவர் ஏற்கனவே குண்டு, இத சாப்பிட்டாங்க இன்னும் குண்டாயிடுவாரு. என்ற கண்ணு முன்னாலே இதை சாப்பிட்டு போடுங்க. சரி. சொல்ல மறந்துட்டானே, என் பிள்ளை உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காமா. கண்ணம்மா வந்தா விட்டுடாத, வீட்டுல இருக்கவை, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்துருவான். எனக்கு அவசரமா ஒரு சொல்லி இருக்குங்க, நான் அப்புறமா வந்து உங்க பிள்ளைய பாக்குறேன். இல்ல, வந்துருவான். நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேங்க. நீங்க அந்த பழத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு போடுங்க, நான் அப்புறமா வந்து போயிடாத, அவன் வந்து கோச்சுக்குவான். இல்ல பரவாயில்ல. ஐயோ கண்ணம்மா. தங்க, என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தியா பொண்ணு? யாரு நீ? எங்க வாப்பா பேரு ஹுசைன், உம்மா பேரு பாத்திமா, என் பேரு மகாலட்சுமி. மங்களகரமான பேரு. அம்மா மகாலட்சுமி, நீ போயிட்டு வா. அந்த பொண்ணு மாட்டலையே. ஏய், மாட்டாம போயிடுவா. வாட. அம்மா, அம்மா. பாப்பா, கொஞ்சம் முன்னால வந்துடக்கூடாது? இப்பதான் கண்ணம்மா வந்துட்டு போனா. எதுக்கு அவளை பாக்கல? அவ அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்னா? அப்பா பேரு ஹுசேன், அம்மா பேரு பாத்திமா. அவ பேரு மகாலட்சுமி. அது எப்படா மகாலட்சுமியா இருக்க முடியும்? கலப்பு திருமணமா இருக்கும். அட மடையா, அவங்க அப்பா அம்மா முஸ்லிம்டா. ஆஹா, உள்ளத உள்ளபடி சொன்னா அவளேதான். விடாதீங்க. புடி புடி புடி. ஓட முடியலப்பா. ஐயா எங்களை ஏமாந்து ஓடிடுவியா? என்ன சொன்ன? உங்க வாப்பா பேரு ஹுசேனு, உங்க அம்மா பேரு பாத்திமா, உன் பேர் மகாலட்சுமியா? யார்த்த காது குத்துற? என்ன காரணத்துக்காக அம்மா அப்பாக்கு வந்து யாரு நீ? இப்படி கேட்ட சொல்ல மாட்டா. மகாலட்சுமின்னு சொன்ன இல்லையா? சரி, நான் வரேன். நீயே பிடிச்ச நீயே பாத்துக்க. ஐயோ, எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுங்க. அது நல்லா பேசுங்க. உங்க மட்டும் தெரியாதுங்க. நீங்க ஊமைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பெரிய தியாகி. ஏண்டா கிண்டலா பண்ற? உன்னை வெட்டணும் பாரு. போலீஸ். போலீஸா?